எல்லாருக்கும் வணக்கம். பேப்பரில் கொஞ்சம் ஃப்ளவர்லாம் செய்கிறேன். அது சொல்லும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 4 பேரன் இருந்தாங்களாம். 4 பேரனா அவங்களுக்கு நிறைய சொத்து வேறு இருந்துச்சாம். சொத்துன்னா எப்படின்னா, அந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த சொத்தை சேர்த்து வச்சாராம். அந்த சொத்தை சேர்த்து வச்சவர் நமக்கு வயசாயிட்டே நம்ம பேரனுக்கு யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு பேசிட்டு அப்போ இருந்தாங்களாம். இப்போ 4 பேரனில் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணாங்களாம். அது கடைசி பேரனை தான் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பிடிக்குமா. அந்த பையன்தான் பொறுப்பாக இருப்பானா, அனாவசிய செலவு பண்ண மாட்டானா, இவங்களோட சொத்தை பத்திரமா வச்சுப்பான், நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். முடிவு பண்ணால் மற்ற பேரங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல, எங்களுக்கும் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். சரின்னு பஞ்சாயத்து கூட்டினாங்களாம். பஞ்சாயத்து கூட்டினதும் அந்த தாத்தா சொன்னாராம், எங்களுக்கு வயசாகிடுச்சு, எங்களோட சொத்தை இந்த பேரனுக்கு எழுதி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் சுயமாக சம்பாரித்தது இந்த சொத்து, ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்கேன். என் 4 பேரன்லையே கடைசி பேரன் தான் நல்ல புத்திசாலியான பேரன். அவனுக்கு கொடுத்தாதான் அவன் சொத்தையும் காப்பாற்றுவான், மற்ற பேருக்கும் அதனால் அவனுக்கு பிரித்து கொடுப்பான், மற்ற பேரும் கஷ்டப்படும் போது அதை கொடுப்பான். அதனால் நாங்கள் அவனுக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மற்ற 3 பேரனும் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கும் தான் சொத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே பஞ்சாயத்து தலைவர் கேட்டாராம், அது எப்படிங்கய்யா ஒரு பேரனை மட்டும் நீங்கள் புத்திசாலி அவருக்கு தான் எழுதி வைக்கணுங்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தாத்தா சொன்னாராம், சரி 4 பேருக்கும் நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்களும் என் கூட வாங்க, யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள், யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னாராம். சரி, என்ன பந்தயம் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே தாத்தா சொன்னாராம், எங்கள் வீட்டில் 4 ரூம் இருக்குது, ஒவ்வொரு பேரனுக்கும் ஒரு ரூம் கொடுக்குறேன். ஒவ்வொரு பேரனும் ஒவ்வொரு ரூமில் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது பொருளை வாங்கி நிரப்பி வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் 100 ரூபா கொடுக்குறேன். 4 பேருக்கும் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்க போகிறேன். அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு அவங்கவுங்க ரூமை அவங்க பொருளை வச்சு நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களாம். ஒத்துக்கிட்டு சரி நாளைக்கு காலையில் நாங்கள் பார்ப்போம், நீங்கள் உங்கள் ரூமெல்லாம் நிரப்பி வச்சுருக்கணும்னு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து அனுப்புனாங்களாம். அனுப்பிட்டு மறுநாள் காலையில் பஞ்சாயத்து தலைவர், தாத்தா, பாட்டி எல்லோரும் கிளம்பி போனாங்களாம். போய் ஃபஸ்ட்டு ரூமை திறந்து பார்த்தாங்களாம். பேரனோட ரூமை திறந்து பார்த்தா அதில் வெறும் கல்லை வாங்கி அடுக்கி வச்சுருந்தாங்க. ஏன் கல்லை வாங்கி எதுக்குடா இவ்வளோ அடுக்கி வச்சுருக்க, கல்லை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? சரி, கல்லை வாங்கி நீ ரூமை நிரப்பிட்ட, ஓகே, நாங்கள் சொன்ன கண்டிஷனை இது பண்ணியிருக்க, உன்கிட்ட மீதி எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட இங்கே காசு இருக்குது, நானே எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு வாங்கி எல்லாத்தையும் நிரப்பி வச்சுருக்கேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னாரு. சரி போ அப்படின்னு விட்டுட்டு அடுத்த பேரன் ரூமுக்கு போனாங்களாம். அங்கே போனால் அவர் என்ன பண்ணாராம், ஒரே வைக்கல் ஃபுல்லாக அந்த ரூமு நிறைய வைக்கலை வாங்கி நிரப்பி வச்சுருந்தாராம். வைக்கலை வாங்கி நிரப்பி வச்சுட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக நிரப்பணும் தானே பந்தயம், நிரப்பி இருக்கிறதுனால பார்த்துட்டு, சரி நீ ரூம் முழுக்க வைக்கலை வாங்கி நிரப்பியிருக்க, உன்கிட்ட மீதி எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்ட நான் 98 ரூபாய்க்கு வைக்கல் வாங்கினேன், மீதி 2 ரூபா என்கிட்ட இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேரன் கொடுத்தாராம். சரி, நான் அந்த பஞ்சாயத்து தலைவர் அதை வாங்கிட்டு அடுத்த ரூமுக்கு போனாராம். அடுத்த ரூமுக்கு போனால் 3வது பேரன் அந்த ரூம் முழுக்க பஞ்சு மூட்டையை வாங்கி அடுக்கி வச்சுருந்தாராம். பஞ்சு மூட்டை ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாராம். அடுக்கி வச்சுருந்ததும் சரி பார்த்துட்டு, சரி நீ ரூம் ஃபுல்லாக பஞ்சு மூட்டை வாங்கி அடுக்கியிருக்க, மீதி உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டாராம். உடனே என்கிட்ட மீதி 5 ரூபா இருக்குது, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தானாம். சரின்னு அதை வாங்கிட்டு 4வது பேரன் இருந்த ரூமை போய் திறந்தாங்களாம். அந்த ரூமை போய் திறந்ததும் ரூம் முழுக்க ஒரே வெளிச்சமாக இருந்துச்சான். எந்த ஒரு பொருளும் இல்லையாம். நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சு
அதை ஏற்றி வச்சுருந்தாங்களாம். அந்த வெளிச்சம் வந்து இந்த விளக்கு வெளிச்சம் வந்து இந்த ரூம் முழுக்க பரவி இருந்துச்சாம். அதை பார்த்துட்டு இவங்க பஞ்சாயத்து தலைவர்லாம், என்னப்பா தம்பி ஏதாவது வாங்கி நிரப்பி வைன்னு சொன்னோம், ஒரு ரூமில் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, ஏன்யா என் ரூம் முழுக்க வெளிச்சத்தை நிரப்பி வச்சுருக்கேனே, என் ரூமில் வெளிச்சம் இருக்கே, நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னாங்களாம். அப்போ தான் பார்த்தாங்களாம் ரூம் முழுக்க வெளிச்சமாக இருக்குது. ஆமாம் வெளிச்சத்தால் நிரப்பியிருக்கான் அப்படின்ட்டு. சரிப்பா உன்கிட்ட மீதி எவ்வளோப்பா கையில் காசு இருக்குது அப்படின்னாங்களாம். சொன்னான்னா, நான் ஒரே ₹1 தான் அகல் விளக்கு வாங்கி ஏற்றி வச்சுருக்கேன், மீதி 99 ரூபா என்கிட்ட இருக்குது, இந்தாங்கய்யா அப்படின்ட்டு கொடுத்தான். அதை பார்த்ததும் பஞ்சாயத்து தலைவர் தாத்தா எல்லோரும் அசந்து போயிட்டாங்களாம். இவனோட புத்திசாலித்தனம் எப்படி அனாவசியமாக செலவு பண்ணாமல் செய்கிறான், அதனால் இவனுக்கு தான் என் சொத்தை எழுதி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல, உங்களுக்கு இப்போ புரியுதா அப்படின்னு கேட்டாராம் தாத்தா. பஞ்சாயத்து தலைவரும் ஆமாங்க, மற்ற பேரெல்லாம் ஏதோ காசு கிடச்சிதுன்ட்டு பொருளை வாங்கி ரொப்பணுன்னு ரொப்பிட்டாங்க, ஆனால் இவர் தான் ஒரு பொருளை வாங்கி அதாவது அந்த போட்டியும் இது பண்ணி வெளிச்சத்தை ரொப்பியிருக்காரு, ரூம் முழுக்க வெளிச்சத்தை ரொப்பியிருக்காரு, காசும் ரொம்ப செலவு பண்ணாமல் சிக்கனமாக பண்ணியிருக்காரு. ரூம் முழுக்க வெளிச்சத்தை இருக்க அந்த பையனோட மனசும் தெரியுது. அந்த பையன் வந்து எல்லாருக்கும் வெளிச்சத்தையும் காட்டுவான், அனாவசியமாக செலவும் பண்ண மாட்டான், உங்கள் சொத்தை காப்பாற்றுவான், அதனால் நீங்கள் அவனுக்கே அந்த சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம், தீர்ப்பு சொன்னாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாயத்தில் சொன்ன தீர்ப்பு கரெக்டா தப்பா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.